வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண உறுத்தல் விதிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய ஷேக் ஹசீனா கட்டளையிட்டது உறுதியானது. ஷேக் ஹசீனா மீதான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் நடவடிக்கை. பீகாரில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா நவம்பர் 20ஆம் நாள் நடைபெறுகிறது. இன்று முறைப்படி முதலமைச்சர் பதவி விலகல் மடலை பீகார் ஆளுநரிடம் அளித்தார் நிதிஷ்குமார். திருடனுக்கு போலீஸ் என்றால் பயம் வரும். அதேபோல் அறிவு எனும் பெயரை கேட்டாலே அவர்களுக்கு ஒவ்வாமைதான். அறிவு திருவிழா குறித்து கடிந்துரைத்த விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் மறுபடி. வருவாய்த்துறை ஊழியர்கள் SIR பணியை புறக்கணித்ததில் அரசியல் இருக்கலாம். ஆளும் திமுக அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டிருக்கலாம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றச்சாட்டு. அறிவு திருவிழா குறித்த உதயநிதியின் பேச்சுக்கும் மறுபடி. SIR பணிகளை அவசர கதியில் நடத்துவதா? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருந்தால் அவர்களை நீக்கிவிடலாமே என கருத்து. பொது இடங்களில் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை நீக்குவதை எதிர்த்த வழக்கு. தமிழ்நாடு அரசு விடையளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை.